நாளுக்கான பாமுக தினக்கவி முதலில் சிவதர்சனி ராகவன் அவர்கள் வருகின்றார்கள். சிவசனி ரெடியாகுங்க உங்கள் நிகழ்ச்சிக்கு. நன்றி. வணக்கம். தினக்கவி 2302 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. முரண்பாடுகள். அரணாக அமையும் வாழ்வில் முரண்பாடுகள் இணைந்தே வாழும். இணைந்தே செல்லும் வேளைகள் இழுபறியாகும் நிலையாகும். அரணாக அமையும் வாழ்வில் முரண்பாடுகள் இணைந்தே வாழும். இணைந்தே செல்லும் வேளைகள் இழுபறியாகும் நிலையாகும். கருத்தின் தூண்டல் காரணமாய் காரியமாற்ற தடைகள் போடும். உறவு நெருங்கும் சமயங்களில் உதறி போகும் வேளை கூடும். கருத்தின் தூண்டல் காரணமாய் காரியமாற்ற தடைகள் போடும். உறவு நெருங்கும் சமயங்களில் உதறி போகும் வேளை கூடும். வருத்தம் தந்தே கடக்கும் வல்லமை இழந்து வலுமறைக்கும். கருணை அன்பு பாசமும் காரியமற்றதாய் முடங்கிவிடும். வருத்தம் தந்தை கடக்கும் வல்லமை இழந்து வெலும் மறைக்கும். கருணை அன்பு பாசமும் காரியமற்றதாய் முடங்கிவிடும். நன்றி, வணக்கம். அப்போ மிக்க நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஜெயநாடு அவர்கள் தாருங்கள். காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே, நடாமோகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி 576 சம்பவங்களே சரித்திரமாக. வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகளே பிற்காலத்தில் பேசப்படும் சரித்திரமாக. அன்றைய பொன்மொழிகளே இன்றைய நல்வாழ்வின் வழிகாட்டியாக. வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகளே பிற்காலத்தில் பேசப்படும் சரித்திரங்களாக. அன்றைய பொன்மொழிகளே இன்றைய நல்வாழ்வின் வழிகாட்டியாக. குண்டு சட்டிக்குள் குதிரையை ஓட்டுவது போல் வந்த வழியே திரும்பவும் ஓடாமல், கிணற்று தவளை போல் மயங்கி விடாது, நண்டு போல் பிறரின் காலை வாரி விடாது. குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல் வந்த வழியே திரும்பவும் ஓடாமல், கிணற்று தவளை போல் மயங்கிடாது, நண்டு போல் பிறரின் காலை வாரி விடாது. தொட்டியில் வளர்க்கும் செடி போல துவண்டு விடாமல், எட்டி பார்த்து ஏக்கம் கொள்ளாமல். தொட்டியில் நடப்படும் செடி போல் துவண்டு விடாமல், எட்டி பார்த்து ஏக்கம் கொள்ளாமல், உறுதியாய் நின்று நற்செயல் ஆற்றிடும் போதும் காலம் கடத்தாது உடனடியாக நிறைவேற்றும் போதும். உறுதியாக நின்று நற்செயல் ஆற்றிடும் போதும் காலம் கடத்தாது உடனடியாக நிறைவேற்றும் போதும் வெற்றி கனிகள் நம் கையில். அதுவே சம்பவங்களே சரித்திரமாக. சூப்பர், நன்றி. எட்டி பார்த்து பெருமிச்சு விடாமலா? எட்டி பார்த்து பெருமிச்சு விடாமல்னு சொன்னீங்களா? தொட்டில நாங்க செடியை வளர்க்கிறோம். இல்ல அதான் சொல்லல, எட்டி பார்த்து சொல்றேன். எட்டி பார்த்து ஏக்கம் கொள்ளலாம். ஓகே, சரி. சில விஷயங்களை வெட்டி பார்த்தா தானே விஷயங்களை அறியலாம். எட்டி பார்த்து எல்லா சம்பவங்கள் நடக்கும்போது எட்டி பார்க்கறதுல எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த வெட்டி பார்த்து சம்பவங்கள் நாங்க நல்ல விஷயங்களை பார்க்கலாம், இல்லாட்டா பார்க்காமல் அப்படியே உட்கார்ந்துருங்கோ. எங்களால் முடியலை என்று ஏக்கம் கொள்ளாமல், எட்டி பார்த்து ஏக்கம் கொள்ளாமல் ஒரு உறுதியாக நின்று ஒரு சம்பவத்தை ஆற்றும் போது அதுவே எங்களுக்கு சிறப்பாக. நன்றி. வணக்கம். ஜெயநாடு வணக்கம். வணக்கம். தினமரு பாம கவி செவ்வாய்க்கிழமை கூறியது. ஆக்கம் 2167. காகம் என்ற பறவை. காகா என்று கரைந்து குரல் எழுப்பும் காகம் என்ற பறவை. ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டானது. கூவி அழைத்து கூடி நின்று உணவருந்தும். அசுத்த உணவுகளை தேடி அலையும். உள்ளத்தில் உவகை கொண்டு வாழும். நினைவாற்றல் நிறைந்த பறவையும் ஆகும். 20 வருடங்கள் ஆயுடன் வாழும். கூடு கட்டி முட்டையிடு குஞ்சு பொரிக்கும். குயிலின் குஞ்சுகள் குஞ்சுகளையும் அடை காக்கும். அமெரிக்க காடுகளில் தோன்றியனவாகும். கற்புக்கு உதாரணமானது காகமே. புரட்டாசி சனிக்கு பெயரானதும் பறவையாகுமே. காகம் பசியார தோஷங்கள் போய்விடுமாம். தினமும் சோறு வைத்தால் புண்ணியமும் சேருமாம். தற்போது பயிர்களுக்கு சேதம் விளைவிப்பதால் கானா சில நாடுகள் அரசாங்கமே அழித்து வருகின்றன. அழைத்த உயிரை அழிக்கிறது பெரும் பாவம் அல்லவா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கேள்வி வந்திருந்தது. அப்போ காகத்தை பற்றி நீங்கள் அடுத்து வந்திருந்தீர்கள். நேற்று காகத்தை பார்த்தோம். பார்க்க தெரிகிறதானே. அப்போ 2 நானும் முன்னரவும் அவருக்கு டவுட், யார் கட்டுற கூட்டுக்குள்ளே யார் இருக்கிறதாண்டு. அப்போ நான் இந்த காகமே எங்களுக்கு வெளிச்சது தெரியுது என்றால் அது போகுது. சின்ன சின்ன குச்சிகள், அந்த பேப்பர்ஸ் என்னெல்லாம் பொறுக்கி போகுது. சொண்டில் கூடு கட்ட ரெடி. அவர்
நான் இதுல ஏன் சந்தேகப்படுவான் இந்த காயத்தை பாருங்க அதான் தான் போகுது எங்கேயோ போய் கூடு கட்டி அதில் தான் இவர் வந்து குளிர் காய்கிறது குயில் குயில் வந்து முட்டை கட்டிட்டு போனா குளிர் வந்து அதுதான் முட்டை ஆக்குறது. செய்கிறதுன்ட்டு சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு வந்தோம் எடுத்து வந்த காகத்தை நன்றி தஞ்சை முட்டை எது வேற மற்ற குயில் முட்டை எதுண்டு அதுக்கு வச்சு காக்குது ஏற்றும் காகத்தண்டு ஒரு அது கேள்வி தெரியும் தானே வந்திருக்கும். தட்டி கொடுப்பதார்கள் கேட்டவர்கள் ஒரு முறை நாங்கள் வாசிப்புரிய எறும்புக்குள் செல்வோம். சிவதர்சினி ராகவன் அவர்கள் முரண்பாடுகள் பற்றி தலைப்பில் கவிதை தந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கொண்டு நேவிஸ் பிலிப்பர்கள் சம்பவங்கள் சம்பவங்களே சரித்திரமாகும் சம்பவங்களே சரித்திரமாகும் என்ற தலைப்பில் கவிதை தந்திருந்தார். தியானடிதன் காகம் என்ற பறவை என்ற தலைப்பிலே கவிதை தந்தார். மூவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொள்வோம். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. அங்க நானும் மூவருடைய கவிதைகள் கேட்டேன். காகம் என்ன புத்தியுள்ள காகம் தானே. மற்றது அந்த காகம் வந்து இறந்தவர்களின் நினைவாக வீடுகளில் வருவேன் என்று சொல்லுவார்கள். இறந்தவர்கள் வந்திருக்கிறார் என்று. எங்கள் வீட்டிலும் அந்த அண்டங்காக்கா மாதிரி வெறும், ஆனா ஒட்டுனாலும் அந்த சத்தம் போட்டதை இங்க காணையில காண்டு கொண்ட சொல்றதையே காணையில. மூவருக்கும் சிறப்பான வாழ்த்து. உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுது. நன்றி. ஜெயமலவர்கள் வணக்கம். ஆமா, நானும் மூவருடைய கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து வரும் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். முரண்பாடுகள் சம்பவங்களே சரித்திரமாகுமா, மற்றது காகம். 3 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. காகங்களை சொன்ன அந்த இதுதான், அந்த காகம் வீட்டுக்கு வந்த இதண்டாலே ஆரம் சித்தாக்கள் வரன்னு தான் கதைக்கிறது அங்க ஊர்ல. மற்ற புதுசு ஆரம் வர போயினும்னாலும் அதுக்கு அண்டங்கா வர மட்டும் போயிடும். அண்டங்காம் கத்துனா விருந்தாளியலாம், மற்றது கத்துனா ஏதோ இப்படியா மட்டும் அது சொல்ல இல்ல மனிதர்கள் சொல்லி ஊர்ல காலங்கத்தினா அவரால் விருந்தாளி வருவினம். அங்க டெலிபோன் இல்லாத காலம் தான். அப்ப அதை சொல்லிக் கொள்ளுவினம். இப்ப டெலிபோன் சத்தம் கத்துனா வருவினம். அப்ப காகம் கத்துனா இல்ல இப்ப டெலிபோன் கத்தாமலே வந்து தட்டு வேணும். அப்ப அப்படி பாக்களுக்கு ஆகத்தை நாங்க பருவப்படுத்தணும். நன்றி. வணக்கம். ஆனா உண்மைதான். சில நேரம் அம்மா சொல்லுவா அப்படி இந்த கேர் வர போயினும் இல்ல கட்டாயம் வருவினம் அந்த யாராவது வருவினம். எல்லாரும் எப்படியோ எங்களுக்கு அந்த சாப்பாடு வழியில போகக்கூடியதா இருக்கும். அந்த சாப்பாடு வேற மாதிரி தான் இருக்கும். அது உண்மை நடந்திருக்கானு அப்படி ஏதோ ஒவ்வொரு வச்சு செய்தார்கள் தானே, சொன்னார்கள், சரியாகவும் இருந்தது தான்.